ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மனமாக தொடர்ந்து அவர் நடிச்ச படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 37வது அவர் நடிச்ச வெளியான படம் தான் குடும்பம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் சந்திரசேகரன். இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை அமரன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். குடும்பம் இந்த படத்துல வந்து விஜயகாந்த், தேவிஸ்ரீ, சுஜாதா, ஜெய்சங்கர், ஸ்ரீபிரியா, எஸ் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பட்டாளம் இந்த படத்துல நடிச்சிருக்கோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம கேப்டனுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க தான் சுஜாதா. அவங்களுக்கு ஒரு கணவர் இருப்பாங்க, அவர் தான் ஜெய்சங்கர். இவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யமான ஒரு அன்பு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு இருக்கும். இவங்க ஃபேமிலியில வந்து எல்லாம் தலைமையிடமையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுஜாதா தான் இருப்பாங்க, அக்கா தான் இருப்பாங்க. அக்கா ஒண்ணு சொல்லிட்டா வேத வாக்கா எடுத்துக்கிட்டு தம்பி வந்து அந்த அளவுக்கு அவர் மேல பாசமா இருப்பாரு. இதுக்கிடையில ஒரு காதல் மலருது நம்ம கேப்டன் அவர்களுக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினி பார்த்து ஓகே சொல்றாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. சுமூகமா எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிற டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. அதனாலேயே விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் தன்னோட குழந்தை நம்ம வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை வெறுக்க ஆரம்பிப்பாரு. வெறுக்கிறது மட்டும் இல்லாம கல்லாப்பட்டி சிங்காரனுடைய அவருடைய பேச்சை கேட்டுட்டு குடிகாரனா மாறிடுவாரு. மாறினதுக்கு அப்புறம் வீட்டுல மாமாவையும் மதிக்க மாட்டாரு, அக்காவையும் மதிக்க மாட்டாரு, அந்த குழந்தையும் மதிக்க மாட்டாரு. இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதுல இருந்து அவர் மீள்றதுக்காக இவங்க என்னமோ போராடுவாங்க. ஆனா முடியாது. சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு சுவர் எழுப்பி அவர் தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, இவங்க தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு ஓடி போயிருவாங்க. ரெண்டு பேரும் தனியா ஓடி போய் ஸ்ரீபிரியனுடைய வீட்டுல தங்கியிருப்பாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால சந்திரசேகரன் வந்து டைரக்டர் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து ஒரு குடிகார கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவரும் ஸ்ரீபிரியாவும் சேர்ந்து அந்த குழந்தைகளை கொண்டாந்து இந்த நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படம் வந்து ஒரு குடும்ப படம். ஒரு குடும்ப படத்தை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு விசு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விசு சார் வந்து இந்த மாதிரி குடும்ப படங்களை எடுத்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பிரபலமாகி நல்ல ஃபேமஸா இருந்தாரு அந்த டைம்ல. அதே போல ஒரு சூப்பரான ஒரு குடும்ப படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்ஷன் ஹீரோ வச்சுக்கிட்டு குடும்ப படம் எடுத்தா எப்படி செட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க எப்படி ஒப்பேத்திட்டாங்க குடும்ப படத்தை. அடுத்தது செகண்ட் ஹாஃப் வந்து எப்படினாலும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குப்பத்தில் இருக்கிற மாதிரி ஸ்ரீபிரியாவை காட்டி அவங்களுக்கு ஒரு ஃபைட் வச்சு அப்புறம் கிளைமேக்ஸ் தேவை இருக்கோ இல்லையோ அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போற மாதிரி ஒரு வில்லனை வச்சு அப்புறம் ஹீரோ போய் அவங்க எல்லாம் வந்து மீட்டு அந்த ஹீரோயினும் ஹீரோ மீட்டு வந்து எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கறது இந்த படத்தோட மொத்த கதையும் கூட. இந்த படம் வந்து ஒரு குடும்ப ஆளுங்களையும் கவரணும், அதே போல ஆக்ஷன் ஹீரோக்களையும் கவரணும். அதே போல இந்த படத்துல மியூசிக்கும் கங்கை அமரன் சூப்பரா பண்ணிருப்பாரு. அது எந்த குறையும் கிடையாது. அவர் மியூசிக் பண்ணாவே அந்த படம் வந்து பாடல்களும் சரி எல்லாமே ஹிட் ஆகும். அது போலதான் இந்த படத்துலயும் பாடல்கள் சுமாரா இருந்தா கூட இந்த படத்தோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங் சீன்ல உண்மையிலேயே சூப்பரா தான் இருந்துச்சு. கல்லாப்பட்டி சிங்காரனுடைய கேரக்டர் வந்து இந்த படத்துல பேசும்படியா இருக்கும். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த படத்துல சைனி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அது போல இந்த படத்துல நடிச்சு எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் நடக்கிற அந்த ஒரு பாச போராட்டம், அந்த எதிரியா பாத்துக்கிற விஷயம் அதெல்லாம் அந்த படத்துல வந்து சுவாரஸ்யமா பண்ணிருப்பாரு சந்திரசேகர் சார். அது போல இந்த படத்துல சுஜாதாவுக்கு நல்ல அழுத்தமான கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அக்கா கேரக்டர் ஈவனான வயசா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அடிக்கடி காலில் விழுவாரு சுஜாதாவின் காலில். அது வந்து கேப்டனோட பெருந்தன்மையை இந்த படத்துல அவங்க காட்டும். ஏன்னா முன்னேறக்கூடிய நடிகர்கள் வந்து விஜயகாந்த் சார் இருந்தனால அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்கனாலும் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து இந்த மாதிரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்துல காமெடிங்கிறது ஒன்னும் பெருசா வெளிப்படல. ஆனா இருந்தாலும் குடும்ப பாங்கான ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஆக்ஷன் ஆளுங்களுக்கு செகண்ட் ஹாஃபும் கலந்து கொடுத்து இந்த படத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்திருப்பாரு. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஹிட்டான படம்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜா ஓடி ஒரு 100 நாள் பக்கமா ஓடின படம் தான் இந்த படம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கேப்டன் படங்கள்ல நீங்க தொடர்ந்து விமர்சனம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு எப்பயுமே நீங்க ஆதரவு எப்பயும் தேவை. வியூவர்ஸ் பாக்குறீங்க, ஆனா லைக் அதிகமா போட மாட்டேங்கிறீங்க. அது போல இப்போ போடுற வீடியோக்களுக்கு அதிகமா லைக் பண்ணீங்கன்னா நானும் தரமான வீடியோக்கள் கொடுக்க முயற்சி எடுப்பேன். நன்றி, வணக்கம்.